வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபெச்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ராமாச்சாரி 2.0 அப்படின்ற ஒரு தமிழ் டப்டு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கன்னடத்தில் ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ இதோட தமிழ் டப்டு வெர்ஷனை தந்தி ஒன் சேனலில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் கர்மாவை பேஸ் பண்ணி அமைக்கப்பட்ட ஒரு த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட கதையை நான் சொல்ல ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலே இந்த படம் ஆக்சுவலாக எந்த படத்தோட தழுவல் அப்படின்றத நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இந்த படத்தோட ஹை லெவல் கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமாச்சாரி ஊருக்குள்ள தன்னோட அப்பா அம்மாவோட ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காரு. இவர் பெருசாக படிக்கலனாலும் இவருக்கு அந்த புக்ஸ் படிக்கக்கூடிய ஹேபிட் அப்படின்றது இருக்கு. அதனால இன்ட்ரெஸ்டிங்கான சைக்காலஜி பேஸ்ட் புக்ஸ் அப்படின்றதெல்லாம் இவர் படிச்சுட்டே இருக்காரு. அந்த டைம்ல தான் பொழப்புக்காக சிட்டிக்கு ஒரு ஃப்ரெண்டோட ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்காரு அண்ட் ஒரு கெஃபேல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வீட்லயே கீழே இருக்கக்கூடிய ஒரு ஓனரம்மா, அவங்களோட பொண்ணு கண்ணு தெரியாதவங்களா இருக்காங்க அண்ட் அவங்களோட ஹஸ்பண்ட் படுத்த படுக்கையா இருக்காங்க. அவங்க வீட்டில் அந்த பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு வச்சிருக்கக்கூடிய நகையை இவர் தந்திரமா பிளான் பண்ணி தன்னோட ஃப்ரெண்டோட சேர்ந்து திருடுறாரு. அந்த பழியுமே இன்னொரு நபர் மேலே போடுறாரு அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவரோட வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அண்ட் தொடர்பியல்னா என்ன, அதை போக்குறதுக்கு இவர் என்ன பண்ணாரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. இந்த தொடர்பியல் அப்படின்ற ஒரு டேர்மை சொல்லும் போதே உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்கும் இது ஜிவி படத்தோட கதை அப்படின்றது தான். ஆக்சுவலாக இது ரீமேக்கா இல்லை சுட்டு போட்டாங்களா அப்படின்றது சத்தியமாக தெரியல. பட் அப்படியே அந்த கதையை எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் இந்த படம் ஜிவி படத்தோட ஒரு என்ஹான்ஸ்டு வெர்ஷனாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் பிரச்சனை என்னன்னா, அந்த ஜிவியோட அந்த யதார்த்த தன்மை அப்படின்றது இந்த படத்தில் இல்லை அப்படின்னே சொல்லுவேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் சீன் இருக்கும் அண்ட் ஹீரோவை கொஞ்சம் மாசாவே இதில் காட்டியிருப்பாங்க. அண்ட் ஒரு மாதிரி இவங்க தங்கியிருக்கக்கூடிய வீடு அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயங்கர பாஷாகவே இருக்கும். ஒரு மாதிரி கஷ்டத்துக்கு தங்குற மாதிரியான ஒரு வீடு மாதிரியே இருக்கவே இருக்காது. இன்ஃபேக்ட் டுவர்ட்ஸ் எண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் ஆட்டோக்கு பதிலாக காரை ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ரொம்ப என்ஹான்ஸ்டாக காட்டியிருப்பாங்க. அது இந்த கதையோட தன்மையவே கெடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். மற்றபடி கதையோட ஃப்ளோ மற்றது எல்லாமே சிமிலராக தான் போகும். ஆல்மோஸ்ட் நிறைய சீன்ஸ் அப்படியே தான் எடுத்து வச்சிருப்பாங்க. நீங்கள் ஒருவேளை ஜிவி படம் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கலாம். பட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, நீங்கள் ஜிவி படம் பார்க்கலன்னா ஃபர்ஸ்ட் ஜிவி படமே பாருங்க. இதை பார்க்கறதுக்கு அதுவே பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.5 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை, பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.